ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி என்னோடய நைட் டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் வந்து வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் கேப்சிகமும் உருளைக்கிழங்கும் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதை வச்சு கிரேவி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கு தேவையானது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பொட்டேட்டோ, கேப்சிகம் இது ரெண்டையும் கொஞ்சம் ரஃப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கேப்சிகம் அப்புறம் பொட்டேட்டோ ரெண்டையும் தனித்தனியாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் பல்ஸ் மோடுலேயே வந்து ஓட்டி எடுத்துக்கலாம். கேப்சிகம், பொட்டேட்டோ இது ரெண்டையும் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். கிரேவியில் ஃபைனலாக ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடிகனமான வாணலியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாடை போனதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, சீரகம், சோம்பு, ஸோ அந்த பவுடரையும் வந்து ஆட் பண்ணி எண்ணெயிலே வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அடித்து அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசால் வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிரேவி ரெடி ஆகிக்கிட்டு இருக்க அந்த டைமில் சப்பாத்தியும் வந்து உருட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா கையோட வந்து தோசைக்கல்லை வந்து 1 by 1 வந்து போட்டு எடுத்துடலாம். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். கிரேவிலையும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ, கேப்சிகம் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி ஸோ கிரேவியோடு வந்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்க அந்த டைம்லேயே கிரேவியே வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன், அடி பிடிக்காமல் இருக்கும். சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மாவு பிசையும் போது ஹாட் வாட்டர் ஊற்றி வந்து பிசைங்க. ஸோ சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். அது கூட வந்து 1 ஸ்பூன் ஆயில் இல்லை கீ இதை வந்து நம்ம விட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு பிசையும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி போட்டு எடுக்கும்போதும் 1 ஸ்பூன் ஆயில் வந்து சப்பாத்தியில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டோன்னா சப்பாத்தி ரொம்ப நேரம் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பதில் வந்து பட்டரும் வந்து ட்ரை பண்ணலாம், இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃபைனலாக கிரேவிலேருந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணி ஃபைனலாக கிரேவியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். சப்பாத்தியும் வந்து போட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா அடுப்பு எல்லாத்தையும் வந்து கையோட க்ளீன் பண்ணிட்டோன்னா கிச்சன் ஒர்க்கு வந்து முடிஞ்சிடும். தோசைக்கல்ல ஒன்ஸ் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்தோன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு வந்து வரவே வராது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுருவேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம தோசை ஊற்றுனா தோசை வந்து நல்லா கல்லை ஒட்டாமல் வரும். தோசைக்கல்லை எப்போவுமே வந்து ஆயில் வந்து தடவி வச்சிட்டோன்னா தோசை வந்து ஊற்றுறதுக்கு நல்லாவே இருக்கும். மறக்காமல் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒர்க்கும் இல்லை. ஸோ ரிலாக்ஸாக என்னோடய டின்னர் டைமை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம்.
இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். See you. Bye bye. Take care. Thanks for watching.